வணக்கம். நான் பார்த்திபன் அழகப்பன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ். இன்றைக்கி நமது பிஎஸ்ஜி மருத்துவமனையில் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் மற்றும் பிஎம்ஆர் டிபார்ட்மெண்ட், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன்னா என்ன? இது யாருக்கு தேவைப்படும்? கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது இருதய நலத்தை பேணி காக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதிலிருந்து மீண்டு வர்றதுக்காகவும் நம்ம கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். இல்லை பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கணும், இருதய நோய் வராமல் தவிர்த்துக்கணும் அப்படின்னாலும் நம்ம கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். முதல் நம்ம பேசுகிறது பிரைமரி ப்ரிவென்ஷன் பற்றி. இந்த பிரைமரி ப்ரிவென்ஷன் யாருக்கு தேவைப்படும்னா, சப்போஸ் உங்களுக்கு பிளட் சுகர் அதிகமாக இருக்குது, டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் இருக்குது, இது கட்டுப்பாட்டிலையும் இருக்கலாம், கட்டுப்பாடு இல்லாமையும் இருக்கலாம். ரெண்டாவது, கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து உடம்பில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது, உடல் பருமன், அதிக உடல் எடை, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நம்மளுக்கு இருதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதையெல்லாம் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கார்டியாக் அரெஸ்ட்டோ வராமல் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க பேர்ல் கிளினிக்கில் அசஸ் பண்ணுறாங்கட்டி உங்களோட உடம்பில் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எந்த அளவு இருக்குது, இது ஆல்ரெடி உங்கள் உடல் உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ரிஸ்க் ஃபேக்டரும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை பாதிக்கும். இரத்த குழாய்கள் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா, இரத்த குழாய்களில் கொழுப்பு படிமானத்தை அதிகம் பண்ணும். இந்த கொழுப்பு படிமானம் அதிகமாகும் போது கம்ப்ளீட்டாக அக்ளூட் ஆயிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு அது ஒரு சிம்டம்ஸாக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு வந்துச்சுன்னா நெஞ்சு வலி வரும். இதே மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா பக்கவாதம் வரலாம். ஸோ எந்த ஆர்கன் டேமேஜ் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் வரும். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை நம்ம டிசீஸ் ஆகாமல் தவிர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதை நாங்கள் சப்கிளினிக்கல் அத்தெரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நீங்கள் பரிசோதனை செய்யும்போது இந்த சப்கிளினிக்கல் அத்தெரோஸ்க்ளரோசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருக்குது அப்படின்னா இதோட சிவியரிட்டி பொறுத்து நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா மருத்துவர்களும் கொடுப்பாங்க, அது போக டயட்டீஷியன், கவுன்சிலிங் கொடுப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு மன அழுத்தம், தூக்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றி ஒரு தீர்வு சொல்லுவாங்க, அதையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக ஃபிசியோதெரபிஸ்ட்டும் உங்களோட உடல் செயல்திறனை பரிசோதித்து உங்களுக்கு தகுந்த எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க. இதை எப்படி அவங்க பரிசோதிக்கிறாங்க அப்படின்னா, 6 மினிட் வாக் டெஸ்ட்னு ஒரு நடைப்பயிற்சி மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். எங்கள் கிட்ட இது மட்டும் இல்லாமல் கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. இது கோயம்புத்தூர்லேயே நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பண்ணுறோம். இந்த கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங்கில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னம்னா, நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதாவது நடக்கும்போதோ ஓடும்போதோ நம்ம உடம்பு எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்குது, இருதய துடிப்பு எப்படி இருக்குது, நம்ம எக்ஸசைஸ் லோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருதயமும் லங்ஸும் செயல்படுதா அப்படின்னு பார்ப்போம். இந்தோட டேட்டாஸ் எல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் ஹார்ட் ரேட் எந்த அளவு அதிகமாக இருக்குது, இதுக்கு மேலே போச்சுன்னா ஆபத்தா இல்லையா, இதெல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஃபஸ்ட் ஹார்ட் ரேட் வச்சு நாங்கள் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. அடுத்து செகண்டரி ப்ரிவென்ஷன். இந்த செகண்டரி ப்ரிவென்ஷன் அப்படின்னா, இருதய நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சு. இந்த இருதய நோய் எப்படியெல்லாம் வரலாம்னா, நெஞ்சு வலி மாதிரி இருக்கலாம். சிலருக்கு இயல்பாக இருக்கும்போது நெஞ்சு வலி வராது, பட் ஆனால் ஒரு படி ஏறுறாங்க இல்லை அதிகமாக ஏதாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா நெஞ்சு வலி வரும். இது நாங்கள் எஃபர்ட் ஆன்ஜினான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை சிலருக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆகிருக்கும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, மருத்துவ சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மீண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம செகண்டரி ப்ரிவென்ஷன் மூலிமா, அதாவது இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் மருத்துவமனையில் உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஆன்ஜியோகிராஃபி பண்ணியிருக்கலாம், சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம சரியானதுக்கப்புறம் மீண்டும் நம்மளோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், அதாவது கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் இந்த ஃபேஸில் 3 விதமாக பிரிப்போம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கும் போது பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். இது 3லிருந்து 5 நாள் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உட்காந்துட்டு பண்ணுற பயிற்சிகள், அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் ஸ்லோவாக உங்களை மெதுவாக நடக்க வைக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் இருக்கும். இது பண்ணுறங்கேட்டி இருதயத்தோட செயல்பாடை நம்ம
மெதுவாக அதிகப்படுத்துவோம். இப்படி இந்த இருதயத்தோட செயல்பாடை அதிகப்படுத்தும் போது இந்த இருதயம் கரெக்டாக வேலை செய்தான்னு பார்க்குறதுக்கு 6 மினிட் வாக் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். அந்த 6 மினிட் வாக் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வீட்டுக்கு போய் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவோம். இதை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் இல்லது 2 வாரம், இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மருத்துவர் உங்களை அடுத்து எப்போ வர சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த முறை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மருத்துவரை பார்த்துட்டு மறுபடியும் எங்களை வந்து பார்ப்பீங்க. அப்போ மறுபடியும் நாங்கள் உங்களை அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2 ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபேஸ் 2 ரீஹாபிலிட்டேஷன் வந்து 3 வாரங்கள்லேருந்து 12 வாரங்கள் வரைக்கும் இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரேடடாக உங்களோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியை அதிகம் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏரோபிக் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறங்கேட்டி உங்களோட உடல் வலிமை படிப்படியாக அதிகமாகும். இப்படி நம்ம பண்ணுறங்கேட்டி நம்மளோட உடல் ஆரோக்கியமும் இம்ப்ரூவ் ஆகும், இருதய நலமும் இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் இது நம்ம இந்த ஃபேஸ் 2 முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அடுத்து வந்து ஃபேஸ் 3 ரீஹாபிலிட்டேஷன். இந்த ஃபேஸ் 3 ரீஹாபிலிட்டேஷன் வந்து லைஃப் லாங்காக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைசஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஒரு முறை கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங் நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங் மறுபடியும் நம்ம பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளில் உங்கள் இருதயம் வந்து எந்த அளவு செயல்படணும், எந்த அளவு அது துடிக்கணும், உங்களோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்லேருந்து பீக் ஹார்ட் ரேட், அதாவது அதிகப்படியான ஹார்ட் ரேட் எந்த அளவு வரைக்கும் போகலாம், அதோட சேஃபஸ்ட் லிமிட் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்குள்ளேயே உங்களை வந்து நாங்கள் நடைப்பயிற்சியோ இல்லை ஓடுற பயிற்சி, ரன்னிங் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி பண்ண சொல்லுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு உங்களோட தசையோட ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்தவாறு பரிசோதித்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் நாங்கள் டீச் பண்ணுவோம். இதை நீங்கள் அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பீங்க. எவ்ரி மந்த் ஒன்ஸ் எங்கள்கிட்ட ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபாலோ அப் வந்து படிப்படியாக என்ன ஆகும்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை மாறும். ஒவ்வொரு தடவை வரும்போது நம்ம வந்து இங்கே எக்ஸசைஸ் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். இதுதான் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன். இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பற்றி உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா நீங்கள் எங்களை வந்து நேர்லையும் சந்திக்கலாம், இல்லைனா எங்கள் மருத்துவமனையோட மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறோம். நன்றி.